ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருக்கார்த்திகை அன்று அகல் விளக்குகள் ஏற்றுவது ஏன். சங்க கால இலக்கியத்திலே முதுகூற்றனார் என்ற புலவர் எழுதிய பாடலிலே தீபத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அதில் கடலுக்கு சென்ற கணவன்மார்கள் நெடுநேரமாகியும் திரும்பி வராத நிலையில் மனைவிமார்கள் மிகுந்த வருத்தத்தோடு காணப்பட்டனர். அதை கண்ட அந்த பகுதியை ஆட்சி செய்த தித்தன் என்ற மன்னன் அந்த பகுதியை ஆட்சி புரிந்து வந்தான். பனிக்காலத்தில் குளிர் நேரத்தில் இருட்டு வேளையில் அனைவரும் கரை திரும்ப வெளிச்சமில்லையே என்று கருதி சிறிய முரசுகளில் எண்ணெயை ஊற்றி பெரிய திரிகளை போட்டு தீபமேற்றி வெளிச்சம் கிடைக்குமாறு செய்தான். இதுதான் கார்த்திகை மாதத்தில் பனிக்காலத்தில் விளக்குகள் ஏற்றி வழிபடுவதற்கு ஆதாரமாகும். மேலும் முன்னொரு காலத்தில் மலாடபுரம் என்னும் ஊரிலே இருந்த பௌத்த பிட்சுக்கள் சமூகத்திற்கு நலன் தரும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் ஆமணக்கு விதையிலிருந்து எண்ணெயை எடுத்து குழிவான மண் பாண்டத்தில் ஊற்றி விளக்கேற்றிய போது மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிர்ந்ததோடு பூச்சி பொட்டு கூட அருகில் அண்டாமல் இருந்ததை கவனித்தனர். முதல் நாள் வீட்டிற்கு வெளியே தீபமேற்றினர். எந்த ஆபத்தும் நேரவில்லை என்று தெரிந்தவுடன் அடுத்த நாள் வெளிமுற்றத்திலும் 3ஆம் நாள் வீட்டிற்குள்ளும் விளக்கேற்றி வைத்தனர். வீட்டிற்கு மட்டும் வெளிச்சம் உண்டாக்குவதை விட ஊருக்கே வெளிச்சம் தரும்படி இருந்தால் ஊரும் பிரகாசமாக இருக்கும். இருட்டு நேரத்தில் பூச்சி பொட்டு அண்டாமல் வெளியேறிவிடும் என்று யோசித்து உயரமான இடத்தில் பெரிய பள்ளம் தோண்டி அதில் எண்ணெயை நிரப்பி திரியை போட்டு விளக்கேற்றியதும் சுற்று வட்டாரமே ஜெகஜோதியாக காட்சியளித்ததாம். அந்த உயரமான இடம்தான் திருவண்ணாமலை. குன்றிலிட்ட விளக்கு என்னும் சொல் இதிலிருந்துதான் வந்தது. ஆகவே நாமும் கார்த்திகை தீபத் திருநாளன்று வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.